Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் viewers, welcome back to Phone Arena Tamil. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா கமெண்ட்ஸ் வீடியோ. கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருந்தானே அவன் எங்க அவன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பீங் அ ப்ளே பாய் he got many works to do and he is very much busy always. இப்படி தான் நம்ம சொல்லணும். அவனை பற்றி சொல்லணும்னா சரி ரைட்டு. ஃபஸ்ட்டு கமெண்ட்டா ஆட்லின் சந்த் ப்ரோ லாங் டைம் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கேமரா யூஸ் பண்ணும்போது லாங் டைமில் வந்து ஆப்பிள் தான் வந்து நல்லா இருக்கு, ஆண்ட்ராய்டில் அப்படி இல்லை, ஏன் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு யார் ப்ரோ சொன்னா? அதுதான் தெரியல. இது யார் உங்கள் மனசில் விதைச்சது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா. லாங் டேர்ம் யூசர்ஸ் ஆண்ட்ராய்டில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேமராவில் வந்து அப்டேட் வந்து இது பண்ணிடுது, ஆப்பிள் அந்த மாதிரி ஆகலை. இல்லை, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்போ அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா 10,000 ரூபா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஆப்பிளில் மட்டும் பார்த்தா 80,000 ரூபாய்க்கு என்ட்ரி லெவல் ஃபோன் வாங்குறது. நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், S23 அல்ட்ரா 2 வருஷம் ஆகிடுச்சு என்கிட்ட இருக்கிறது. OnePlus 13 போடுது. என்ன பண்ணுறது? ஆப்பிளையும் போடுது. ஏன்னா நான் 16+ என்கிட்ட தானே வச்சுருக்கு நம்ம யூனிட்டு. அதை வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கலாம்ல, இல்லாட்டி என் பையனோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நான் அதில் எடுக்கலாம்ல, ஜூம் பண்ணி. ஆப்பிள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, ஆனால் ஆண்ட்ராய்டில் வந்து இதுவாகிடுதாமே. ஆப்பிள் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கான். அப்படிலாம் ஆண்ட்ராய்டில் வந்து அப்டேட்டில் வந்து இது பண்ணி விட்டுறாங்களா, கம்மி பண்ணி விட்டுறாங்க அடுத்த ஃபோன் வாங்குறதுக்காக. ஆப்பிள் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன ஒரு மேட்டர்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த யூஸரே போதும். இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, ஐஃபோன் அப்படின்னு வரும்போது அது ஓன் பண்ணுறது இல்லாட்டி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆப்பிள். அதனால் ஒரு பிராண்டு கிட்ட போயிடுது. ஆண்ட்ராய்டு அப்படின்னு வரும்போது எத்தனை பிராண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் யார் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் நம்ம அதை பற்றி நிறைய டேட்டா கொடுக்க முடியும். இப்போ சாம்சங்கே 19 ரூபா நம்ம இந்த மாதிரி அடிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக எங்களோட அனுபவத்தில் சொல்லணும்னா நத்திங் தான். திடீர்னு பார்த்தா சும்மா மேலே போகுது, அப்புறம் கீழே வருது, திரும்ப மேலே போகுது, அப்புறம் கீழே வருது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் அப்டேட் கொடுத்து நாங்கள் பார்த்ததே இல்லை. OnePlusல அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு. OnePlusலையா? OnePlus வந்து எந்த கணக்கில் இருக்குன்னா, அப்டேட் வருது ஆனால் ரியாக்ஷனே இல்லை. ஆக்ஷன் இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். அங்கே வந்து இது ரியாக்ஷனே வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், வேற லெவலில் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அப்டேட்டில் போட்டிருக்கே. அங்கே ஒருத்தர் அந்த கத்துறாரு, இந்த பக்கம் விக்கியை கேட்குறேன். விக்கி வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு நழுறான். பார்த்தல அன்றைக்கி என்ன சொன்னான், என்ன ஒரு சேஞ்சும் இல்லை, நான் பேசாமல் OnePlus 12 போயிடுவேன் போலையே அந்த மாதிரி சொல்கிறான். 8 அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறனால டைப்பிங்க்கு நல்லா இருக்குது, கையில் ஹோல்ட் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. குவாட் கவ் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ ஜூமிங் கேப்பபிலிட்டின்னு வரும்போது ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ OnePlus 13ல் 12ஓட நல்லா இருக்குது. ஸ்பீக்கர், மேக்ரோ, பில்டு குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் தெரியுது வச்சா. நம்ம அதை தான் முதல்ல சொல்லிட்டோமே. 12 கம்பேர் பண்ணும்போது 13 வந்து 12 அளவுக்கு ப்ரீமியமாக இல்லாத மாதிரி தானே இருக்குது. அதை தவிர கர்வ்டு பேனல்னு வர வருது. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அப்போது எல்லா பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸில் சொதப்புறாங்கிறது கரெக்ட். ஆனால் எந்த பிராண்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து கிளியராக கொடுத்துருந்தோம்னா இன்னும் பெட்டராக ட்ரைவ் பண்ணி போயிருக்க முடியுமோன்னு தோணுது. பிராண்டு பேரை சொல்லாதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஹானர் எடுத்துக்க, வரும்போது சிங்கக்குட்டி மாதிரி இருந்தது, அப்புறம் பார்த்தா குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தா அது பன்னிக்குட்டி மாதிரி மாறிடுச்சு. என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா கரெக்ட். 19 ரூபா ஆண்ட்ராய்டு அடிக்கக்கூடாது அப்படிங்கிறேன். அப்போ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ ஐஃபோனில் பக் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துடும், கரெக்ட் தானே? இப்போ 16ல் ஒரு பக் வருதுன்னா 16 சீரீஸ்க்கே வந்துருக்கும். அது 16 ரிலேட்டட் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா, இப்போ கேமரா கண்ட்ரோல் பட்டனில் ஒரு பக்கு, அப்போ கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் அந்த பக் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்ட்ராய்டில் அப்படி இல்லையே. ஆண்ட்ராய்டில் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ S25 சீரீஸ்க்கு ஒரு பக் அப்படின்னு வருதுன்னா S25 சீரீஸ்க்குன்னு சொல்லலாமே தவிர இன்ஃபினிக்ஸ் எடுத்துன்னு வந்து அதில் இருக்குமான்னு கேட்க முடியாது. அதுலேயும் ஆண்ட்ராய்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆண்ட்ராய்டு வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது ப்ரோ. அதாவது கேமரா கிளாரிட்டி அப்படி பார்த்தா விவோட X80 ப்ரோ யூசர், ப்ரோ ப்ளஸ் யூசர் ஒரு சிலர்லாம் கமெண்ட் போட்டாங்க. X90 ப்ரோ யூசர் கமெண்ட் போட்டாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களையே வந்து நம்ம அன்ஸ்டேபிள் ஆக்கணும்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். எப்படின்னா, X80 ப்ரோ ப்ளஸ் நல்ல டிவைஸ், நம்மகிட்டையும் ஒன்று இருக்குல்ல வட்ஸ் அங்கே X80 ப்ரோ. இப்போ அது நல்ல டிவைஸ். ஆனால் அதில் இருக்கிற 8MP 5Xக்கும் இன்றைக்கி இருக்கிறதுலாம் என்ன வட்ஸா, X100 ப்ரோலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, முரட்டுத்தனமாக இருக்குது கேமரா. X200 ப்ரோவில் 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப், ரெண்டுத்தையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனாலும் ஒருத்தர் அவர் யூஸ் பண்ணுற ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னும் போது வெளியில் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணும்போது தான் என்ன ஒன்றா திரும்ப அன்ஸ்டேபிள் ஆகும். சரி, மொத்தம் ஒன்று தான். ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ அப்டேட் வரும்போது பக் வருது, அது அக்செப்ட் பண்ணிப்போம். நாங்கள் அப்டேட் பண்ணும்போது பக் வருது, எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் சில சமயம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது, இதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம்.
ஆனால் பொத்தாம்பதுவாக ஆண்ட்ராய்ட்னாலே கேமரா டிகிரேட் ஆகும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து வீடியோவில் ஐஃபோனை மேட்ச் பண்ணுற அளவுக்கு வேணால் சாம்சங்கை சொல்லலாம். சில சுச்சுவேஷன்ஸில் பிக்சல் வந்து எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு போயிடுதுன்னு வைங்களேன், பிக்சல் 9 Pro சீரிஸ் 9 சீரிஸு. ஆனால் ஃபோட்டோன்னு வரும்போது இப்போ நம்ம பேசின இந்த 3 பேரையே கூட தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. Xiaomi 15 Ultraலாம் இனிமேல் வந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ தெரியல. 100 Ultra பழசு, இது போட்டு நொறுக்குது எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி வருது, அது இன்னும் முரட்டுத்தனமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்களேன், இப்போது ஆண்ட்ராய்ட் தரப்பில் அப்போ கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் கூட வர முடியாது. இப்போ ஒரு சிலர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, இதையும் பார்த்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில், எனக்கு புரியவே இல்லை, நான் மேக்ரோ எடுக்கிறதில்ல. கரெக்ட் ப்ரோ, உங்களோட ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, நான் எப்பயுமே பிரைமரி சென்சாரில் மட்டும் தான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. டெலிஃபோட்டோ பற்றி பேசினா, பெரிஸ்கோப் பற்றி பேசினா. கரெக்ட், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து குளோபலாக திணிக்கூடாது. இந்த ரியல்மி இவங்கெல்லாம் ஏன் வந்து 8 MB அல்ட்ரா வைத்துக்குன்னு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. 8 MB 2 MB போதும். இது வந்து என்னென்னா பிராண்டு பண்ணுற மிஸ்டேக். இப்போ ஒரு கன்சியூமர் வந்து சொல்லலாம் பிராண்ட் கிட்ட, நீங்கள் அந்த 8 MB தூக்குனது எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் யூஸ் பண்ணவே இல்லை, அது வந்து சூப்பர். பிராண்ட் வந்து கன்சியூமர் கூப்பிட்டு நீ அந்த 8 MB யூஸ் பண்ணுறதே இல்லை, கரெக்டாக நான் அதை தூக்க போகிறேன், இது வேறு மாதிரி இருக்குது, ஒருத்தர்கிட்ட கேட்டால் போதுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பொதுவாக ஆண்ட்ராய்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது பெரிய கமெண்ட், லோகேஷ் ராஜா, ஐப்ரோ யூசிங் iPhone 14 for 1.5 years still facing difficulty in file sharing, no music enhancement options like LDAC, travel in Chennai metro station, cellular network வந்து ஸ்லோவாக இருக்குது iPhone 14ல். OnePlus யூசர்லாம் வந்து கிரிக்கெட்டில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்காங்க சப்வே மெட்ரோ ஸ்டேஷனில். ஸோ ஐஃபோன் வர்சஸ் OnePlus வந்து செல்லுலார் என்ன இஷ்யூ இருக்குது, மியூசிக்கில் ஒரு இருக்குது, ஆப்பிள் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து நிறைய பேர் இது வந்து எல்டாக்லாம் வந்து இருக்கே, ஐஎஸ் இதெல்லாமே இருக்கே. ஸோ OnePlus 13 வர்சஸ் iPhone 14 மியூசிக் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குட் அப்கிரேட் டு ஸ்விட்ச் ஃப்ரம் iPhone 14 to OnePlus 13. ஐபேட் வந்து 6th gen வந்து யூஸ் பண்ணுறாங்க, 2018 வாங்கினது, கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆப்பிள் ரிலையபிலிட்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னோவேஷனே இல்லை ஐஃபோனில் அப்படின்னு போட்டிருக்காரு. M1 சிப்பு இதெல்லாம் ஓகே, ஐஃபோனில் மட்டும் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர். 2019 ஃபாலோ பண்ணுற ஃபோன் என்ன தவிர. தேங்க்யூ ப்ரோ. செம நல்லா இருக்குது. இப்போது போன கேள்விக்கும் இதுக்கும் நல்ல ஒரு லிங்க் வருது, ஒரு சிங்க்கு. அது கேமரா சென்ட்ரிக்காக இருக்குது, இப்போ இது வந்து நெட்வொர்க் சென்ட்ரிக்காக இருக்குது, மாடர்ன் ஆஸ்பெக்டில் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இதில் ஒரு விஷயம் வாட்ஸா, யூஎஸ் பிராண்ட்ஸ் நீ நல்லா பாரு, இது நான் சொல்லும் போது நீ அதை அப்படியே ஃபீல் பண்ணியிருப்ப, இதே மாதிரி தான் வீடியோ பார்க்குற நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒய்ஃபை ரேஞ்ச் வச்சு உன் வீட்டில் நீ வந்து நார்மலாக ரன்னிங் போயிட்டு வர, நீ வரும்போது ஒரு ரியல்மி ஃபோனோ இல்லாட்டி OnePlus ஃபோனோ இல்லாட்டி வந்து ஒரு Xiaomi ஃபோனோ வச்சுருக்க, நீ உங்கள் தெருவில் என்ட்ராகி உன் வீட்டிலேருந்து உனக்கு வந்து ஒரு 150 அடி இல்லை 100 அடி இருக்குன்னு, அப்போயே உன்னோட 2.4 GHz டிடெக்ட் ஆகும். ஆனால் ஒரு ஐஃபோன்லேயே சாம்சங்லேயே ஆகாது, கூகுள் பிக்சல்லாம் ஆகாது, சரியா? ஸோ அப்போது இது ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் இந்த சைனீஸ் டிவைசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற சிச்சுவேஷன் எப்படியோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்கங்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா பார்க்க போனால் சாம்சங்கும் இப்படி தான் இருக்கணும், பட் அவன் அப்படி இல்லை. அமெரிக்காவில் எங்கே போனாலுமே வுட்டுடா, கான்க்ரீட்டே இல்லை. கான்க்ரீட் ரொம்ப ரேரான இடத்துல தான் இருக்குது, எங்கே போனாலுமே வுட்டு வச்சு பண்ணுறாங்க, இல்லாட்டி வெறும் பிளாக்ஸு கியூப் பிளாக்ஸ் மாதிரி அடிக்கிட்டு ஃபுல்லாக ஃபால்ஸ் ரூஃபிங்கு, எல்லாருமே ஃபால்ஸ் பார்ட்டிஷன். அங்கே வந்து வின்டர் ரொம்ப இதனால வின்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ ஃபுல்லாக ஆகிடும் சீக்கிரம். அப்போ ஃபுல்லாக எல்லா இடமும் ஃபால்ஸ் இதுதான் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து ஆக்சுவல் கான்க்ரீட் இல்லை. அப்போ அவங்க வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, எனக்கு அவ்வளோ தூரம் வந்து பெனிட்ரேட் ஆகி போகணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தா, பில்டிங்கோட வால்ஸும் கிளாஸாக இருக்குது, பில்லர் மட்டும் போகுது கான்க்ரீட், கீழேருந்து மேலே வரைக்கும் மெட்டல் பில்லர் போகுது, மீது எல்லா இடமே ஃபால்ஸ் பார்ட்டிஷனிங், ஃபால்ஸ் ரூஃபிங், இப்படி தான் போகுது. மேக்ஸிமம் நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். அதை தவிர ஒரு ரூஃப் இருக்குது, அது ஒத்துக்கிறேன். பட் இப்போ இந்த ஓவரால் ஃப்ளோரில் ஒரு இடத்துல ஒய்ஃபை வச்சோன்னா அது பெனிட்ரேட் பண்ணுறது எல்லாம் என்னன்னு பார்த்தா வெறும்னே கார்ட்போர்ட்ஸாக பெனிட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கோம், இல்லாட்டி சும்மா ஃபால்ஸ் மெட்டீரியல்ஸ் பெனிட்ரேட் பண்ணி போகும். பட் சைனாலேயோ இந்தியாவிலேயோ பார்த்தோன்னா கான்க்ரீட் வால்ஸை பெனிட்ரேட் பண்ணி போகணும். ஸோ இப்போ சைனாவில் வந்து அவங்க ஊர் மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பில்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிக்னல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் போது இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, கான்க்ரீட்ஸை பெனிட்ரேட் பண்ணி வரணும், இல்லாட்டி இது ரிசீவ் பண்ணுறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ரிசீவ் பண்ணணும், ரெண்டுமே யோசிப்பாங்க. இப்போ ரவுட்டரே எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் நான் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவில் வாங்குற ரவுட்டரோட ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குது, யூஎஸ் பேஸ்ட் ரவுட்டர்ஸ் வாங்கினா ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அகைன் இதே தான்,
யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி வந்து யூஎஸில் இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ரவுட்டர் பண்ணுறாங்க. இவங்க என்னடானா நம்ம இந்தியன் மாதிரியே சைனாவில் இருக்கிற பில்டிங்ஸ்க்கு ரவுட்டர் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அது அழகாக அது மேக்ஸிமம் பெனிட்ரேட் பண்ணுது எல்லாத்தையுமே, இந்த செவரு எல்லாத்தையும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் வாட்ஸா, ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது. இதனால தான் இந்த ஒன் ப்ளஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஷாமியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் அந்த நெட்வொர்க் ரிசப்ஷன் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் இருக்குது. பட் மற்ற ஃபோன்ஸ் வந்து படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமோ, அந்த ரிசீவிங் அல்காரிதம் இல்லாட்டி ஆண்டனா பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கூட சைனீஸ் கொஞ்சம் அவங்க அதை இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்காக பில்டு பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, மியூசிக் சொன்னார்ல, நிஜமாவே ஷாமி, சும்மா ஷாமியை பற்றி சொல்லணும்லாம் இல்லை ப்ரோ, ஷாமியும் விவோவும் நிஜமாவே லீகில் வேறு எங்கேயோ போயிட்டுருக்காங்க தனியாக. இதுலேயும் நான் மியூசிக் லிசன் பண்ணேன் ப்ளூடூத்தில், சூப்பராக இருக்குது. ஷாமி ஃபோனில் சிவிஇ இல்லாட்டி வந்து நோட் 14 Pro Plus இந்த மாதிரியான டிவைஸ்லையும் லிசன் பண்ணி பார்க்குறேன். இதில் வேறு ப்ளூடூத்துக்கு ஆகும்னா ஒரு மாதத்துக்கு ஒரு இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு 2 தடவை அப்டேட் வேறு வருது, கோடக் அப்டேட்ஸ். இது யாருமே பண்ணுறதில்ல, ஷாமி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கான் அன்னையிலேருந்து. அதில் ஆடியோ லிசன் பண்ணுறான், அதே ஆடியோ அதே பட்ஸு. ஆடியோ குவாலிட்டி ஷாமி ஃபோனில் மட்டும் வேறு மாதிரி இருக்காது, எப்படி அதே ப்ளூடூத் அதே ஏசி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. இதையே நான் ஆக்சிடென்டலாக டிஸ்கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. சும்மா ஒரே பாட்டை வந்து எல்லாத்தையும் சும்மா கேட்டு பார்க்குறேன் ஒரு ஹெட்ஃபோனில், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனில் சும்மா கேட்டு பார்க்கும்போது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஏன்னா OnePlus ஓப்பனில் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த இயர்ஃபோன் இருக்குல்ல வச்சா அதில் வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன், அது 8 Gen 2. 8 Gen 2ல் வந்து குவால்காமோட ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் அன்லாக்டாக இல்லை. 8 Gen 3 and above லாஸ்லெஸ் சப்போர்ட் இருக்குது. அப்போ இப்போ நான் 13R யூஸ் பண்ணேன்னு வையன், OnePlus 13R யூஸ் பண்ணேன், எனக்கு லாஸ்லெஸ்ன்னு காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், 13Rல ஆடியோ நல்லா இருக்குது. 13Rலேருந்து Xiaomi 14 இருக்குல்ல 8 Gen 3, அதில் போனால் அதே பாட்டு அதே ஹெட்செட்டு வேறு மாதிரி இருக்குது, இன்னும் பெட்டராக இருக்குது. ஆல்ரெடியே நல்லா இருக்குது. OnePlus ஓப்பனில் யூஸ் பண்ணி பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. என்னடா இது குவால்காம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இவ்வளோ சூப்பராக இருக்குமா, பக்கத்தில் இருக்கும்போது நல்ல ஹைபிட் ரேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். சும்மா அப்படி மாறி அப்படியே Xiaomi 13 Pro போகிறேன், அப்படியே சிவி போகிறேன், போகும்போது எனக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியுது. இத்தனைக்கும் இதுவும் 8 Gen 2 தான் 13 Pro போகும்போது. ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து அதிகமாக மியூசிக் ப்ளூடூத்தில் கேட்பீங்க அப்படின்னா Xiaomi OnePlusலாம் நல்லா பண்ணுறாங்க. OnePlusோட Xiaomiக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே நல்லா பண்ணுறாங்க. OnePlusம் நல்லா பண்ணுறாங்க, விவோவும் நல்லா பண்ணுறான், ஓப்போவும் நல்லா பண்ணுறான், Xiaomiயும் நல்லா பண்ணுறான். நெட்வொர்க் ரிசப்ஷன், ஏன்னா ஒய்ஃபைலையும் நான் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். கீழே காமனாக ஒரு இடத்துல ரவுட்டர் இருக்குது, எவ்வளோ தூரம் போய் ரிசீவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது இவங்க எல்லாரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் போகலாம். 13 பிடிச்சிருங்க 13 போயிடுங்க. இல்லைனா இப்போது Xiaomi 15 வரும்னு நினைக்கிறேன். அந்த வரும், அது என்னது கிளாஸா நல்லா அதிகமாக இருக்கிறதுக்கு, இதுவே 65 தானே வச்சா, அதுவும் 65 70 தான் அப்படி வரும். ஆனால் அது என்னது அந்த கிளாஸ் மாதிரி ஏதோ ஒரு மாடல் சொன்னீங்க, ஏதோ சில்வர் சம்திங், அந்த ஸ்பார்க்லிங் சில்வர் ஏதோ ஒன்று. அது வந்து 100 கிளாஸ் செஞ்சால் 20 கிளாஸ் தான் ப்ரோ ஒர்க்கே ஆகுமா, மீதி 80 கிளாஸ் டேமேஜ் ஆகிடுமா, அந்த மாதிரி ஏதோ வருது. அது யூனிக் பேட்டர்ன்ஸ் இருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி iPhone 14 பர்ஃபார்மன்ஸில் தாறுமாறு ஃபோன் ப்ரோ, பேட்டரி பேக்கப் தான் கொஞ்சம் கடியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். எல்லா ஆப்ஷனையும் வச்சு நீங்கள் அப்போ வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது X200 மினி வருமா வராதா? இல்லை, அதை சுற்றி நிறைய வதந்தி போகுது. நீ சொன்ன மாதிரி சர்டிஃபைட் வரல. ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு பார்ப்பேன். சரி, ஓகே. அடுத்தது தீபக் ப்ரோ, நான் OnePlus கால் பண்ணேன், தமிழ் அந்த இதுக்கு தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது, நான் ரெக்வஸ்ட் வச்சேன், அவங்க தமிழ் காலர் வந்து அசைன் பண்ணாங்க. நான் போன வாட்டி அந்த இவருக்கு தமிழில் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இல்லை பண்ணாங்க ப்ரோ, பிரச்சனைலாம் பண்ணி 35 கால் பேசினதுக்கப்புறம் 36வது கால் அவருக்கு தமிழில் அசைன் பண்ணாங்க. நிஜமா அதுவும் பண்ணாங்க. இப்போ தான் நேற்று நடந்துச்சு, அது தமிழில் பண்ணாங்க. கேள்வி என்னன்னா, இது என்ன இது என்ன 35 தடவை சரி 35 கூட விடுங்க ப்ரோ, நான் கால் பண்ணி இல்லை ஒரு சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கஸ்டமர் கேரு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபோன் விற்கிறாங்க, அவங்க தமிழில் கரெக்ட் தான் சொல்லு, வேலிட் பாயிண்ட். தமிழ்நாட்டில் ஃபோன் விற்கிறவங்க எதுக்கு தமிழில் வந்து கஸ்டமர் கேர் வந்து வச்சுக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு வேற ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க ப்ரோ. நான் திரும்பியும் சொல்கிறேன், ஹிந்தி கற்றுக்கிறது வேற லெவல். நம்மளோட கெத்தை இப்போ நார்த் இந்தியன் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. நம்மளோட வணக்கம் கிக்ஸ் டீம் அங்கே போனால் பொலன்னு பொழப்போம். கான்செப்ட்ஸ் எல்லாம் பேச சொன்னாங்கன்னா அது ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்சதுன்னா வச்சு செய்வேன். எனக்கு ஹிந்தி தெரியும், அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் வருத்தப்படுறேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. இந்த வீடியோவை போட்டதுக்கு இதுக்கு கீழே கமெண்ட்டில் ஒரு 2-3 பேர் வந்து சாக அடித்தாங்க. ஹிந்தி வந்து சைனாக்காரனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ், நாம அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்னடா, நான் அக்செப்ட் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு 2 பேர் வந்துடுறாங்க தூக்கிட்டு, ஹிந்தியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த ஹிந்தி தெரியாது போடா கேட்டகரியில் வருவேன்னு நினச்சிடாதீங்க. எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அசிங்க பண்ணணும், வெக்க பண்ணணும். அதுவும் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அது யூஸ்லெஸ் அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுடணும்.
இப்போ நிஜமாவே நான் சொல்கிறேங்க, இப்போ எங்களுக்குலாம், இப்போ நான் வட்சன், எங்களுக்குலாம் சில சமயங்களில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வாங்க டெல்லியில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அது வாங்க இது வாங்க. ஒன்றுமே தெரியாத 4 பேர் வந்து உட்காந்துருப்பான். என்ன ப்ரோ இவ்வளோ ஓவராக சொல்கிறீங்கன்னா, நிஜமாவே வந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களாம் யாருங்க? கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுலாம் யாருங்க? ஆல்ரெடி அதை சுற்றி எவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்குங்க. இன்ஃப்ளூயன்சர் வேறு, எந்தூசியாஸ்ட் வேறுன்னு எவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறோம். இவ்வளவுக்கும் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில டேட்டாலாம் கொடுக்கும்போதுடா அந்த டேட்டாவை தெரிஞ்சதும் என்ன நினைப்பாங்க, சே வட்சன் ப்ரோ, சிவா ப்ரோ, விக்கி ப்ரோ, பரத் ப்ரோ இவங்களாம் இவ்வளோ நாள் பண்ணுறாங்க, இன்னும் 2,30,000 சம்திங்கில் தான் இருக்குது அப்படின்வாங்க. நாங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம், எங்கள் மன நிறைவு ஒன்று. ரெண்டாவது இந்த 2,30,000 பேர் எங்களை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வந்து இப்போ இதுவே வந்து 2 மில்லியன் 23 மில்லியன் அதெல்லாம் வந்தால் நீங்கள் இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டீங்களான்னா எங்களை புரிஞ்சுக்கிட்டு வரட்டும், அக்செப்ட் பண்ணுறோம். சும்மா உள்ள அப்படியே போகிற வழியில் இங்கே ஒரு டோர் இருக்குது, திறந்து பார்த்துட்டு நீங்களாடா என்னடா இப்படியே வந்து பேசினே இருக்கீங்க, இது எடிட்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படி கேட்டு அப்படி போயிடுறது. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன நடக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, ஒர்த்தாக இருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் சொல்லியிருப்போம். ஒர்த்து இல்லைன்னா ஸ்கிப். இந்த டாபிக் எனக்கு தேவையே இல்லை, ஸ்கிப். இந்த சேனல் எனக்கு தேவையே இல்லை, டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல், இல்லாட்டி அன்சப்ஸ்கிரைப். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நாங்கள் சில சமயம் யோசிச்சிருக்கோம், நம்மளும் ஒரு நம்பர்ஸ் பில்டு பண்ணணுமோ, அப்போ தானே இந்த பிராண்டுக்கு மத்தியில் ஒரு இமேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கோம். ஆனால் அது கூடவே வரக்கூடிய பிரச்சனையை பற்றி யோசித்தோம். நம்பர்லாம் எங்களுக்கு பெருசாக வேணாம், இருக்கிற நம்பரே போதும், நிம்மதியாக இருப்போம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதான் மொத்தம் வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. அது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இனிமேல் வந்து உங்களுக்கு ஐவிஆர்லேயே வந்துச்சுன்னா ஹாப்பி, தமிழுக்கு என்ன 5 அழுத்தமும்னு வந்ததுன்னா ஹாப்பி. அப்படி வரல உள்ள போனது எனக்கு வந்து எத்தனை பேர் இங்கிலீஷ் கூட தெரியாம எதுவுமே தெரியாம வெறும் தமிழ் மட்டும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆமா, அட்லீஸ்ட் இவராக கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாரு. நிறைய பேர் வந்து OnePlus வாங்குற ஃபோன் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருமா. காமேஷ் ப்ரோ ரொம்ப வருத்தப்பட்டாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் நிலைமையே இப்படி இருக்கு, இல்லை கிராமத்தில் வாங்கி கொடுத்தா விளங்கிடும் அப்படின்னு இருந்தாரு. அதுக்குதான் அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதுதான் ஒன்றும் இப்போ இது வந்து பிராண்டு சைடில் அவங்க எடுத்துக்க வேண்டிய இனிஷியேட்டிவ். ரெண்டாவது வட்சன் ஸ்டார்டிங்கில் சொன்னால இங்கே வித்தீங்க அப்படின்னு. OnePlus வந்து சொல்லியிருக்கான் ப்ரோ, எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுத்துருக்கான். எங்களுக்கு மோஸ்ட் சோல்டு டிவைஸ் மோஸ்ட் எங்கே சேல் ஆகுதுன்னா சென்னை அப்படின்னுவான். இந்தியாவிலேயே சென்னையில் தான் அதிகமாக விற்குதுன்னும் போது அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ சென்னையில் வந்து அப்போ OnePlusக்கு எப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்கு, இப்போ இருக்குதான்னு தெரில. முன்னே OnePlus 1, 2, 3 இதெல்லாம் வரும்போது சொல்லுவாங்க நிறைய விற்கிது சவுத் இந்தியாவில் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தா சப்போர்ட் மட்டும் வைக்கிறது இல்லை. சரி, அடுத்தது ஒன் மேன் ஷூட்டர் ப்ரோ, ப்ளீஸ் ஆன்சர் மீ. நான் ஆர்ஜின் OS Vivo X200 Pro mini சைனீஸ் வேரியண்ட் வாங்கலாம்னு இருக்கேன். நான் இந்தியா அண்ட் மலேசியாவில் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஆர்ஜின் OS அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கிடைக்குமா? ப்ளீஸ் ஆன்சர். கண்டிப்பாக ஆல்ரெடி யூஸிங் Mi 10 Ultra Chinese ROM, got HyperOS 1 first gen update in Malaysia, plan to buy Xiaomi 14 Ultra, but I want compact one, so I am decided to buy X200 Pro mini. ஸோ எக்ஸ்பிளைன். இந்தியாவில் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காரா? மோஸ்ட்டாக அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் ப்ரோ. ரெண்டாவது என்னன்னா சைனீஸ் டிவைஸ்க்கு வந்து பூட் லோடர் அன்லாக்கிங் ஆப்ஷனும் இருக்கான். இந்த கிருஷ்ணா வேறு அது வேறு விவோ ஃபோனை அன்லாக் பண்ணலாம் தெரியுமா அப்படின்வான். இன்னும் என்ன யூஸ் பூட் லோடரில் அன்லாக் பண்ணால்? இதிலாவது வேறு ஏதாவது ராம் அவங்க இது போடுவாங்க வாட்ஸ்அப் பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு இல்லாட்டி ரூட் பண்ணிவிட்டு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். அந்த கூகுள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இது பண்ணலாம்ல, ஸ்கேம் அதெல்லாம் பண்ணலாம். அது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து அன்லாக் பண்ணிட்டு யாருமே இந்தியன் ரோமுக்கு வர ஆசைப்பட மாட்டோம். ஃபன் டச் இதில் போடுறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே போயிடும். ஸோ நல்லா இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா வேற மேபி அந்த கோர் லெவலில் ஆண்ட்ராய்டு இந்த கூகுளில் எப்படியாவது இன்டெகிரேட் பண்ண வழி அது வேணா பண்ணலாம். இல்லாட்டி சைனீஸ்லாம் வருது இல்லை ஃபுல்லாக, அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது மாதிரி ரொம்ப கோர் லெவலில் யாராவது இது பண்ண தெரிஞ்சவங்க வந்து இந்த பண்ணால் நல்லாயிருக்கும். உண்மைதான், கஸ்டம் ராம் பண்ண தெரிஞ்சவங்க அது வேணால் வாய்ப்பு இருக்குது வாட்ஸ்அப். மற்றபடி வந்து செம்ம ஸ்மூத்து, செம்ம ஸ்லீக்கு, ஆப்ஷன்ஸ்லாம் வேறு லெவலு. வி ஹாவ் ஆரிஜின் ஐலாண்டு. சரி, இந்த இதுவே இப்படி இருக்குன்னு அப்போ காம்பேக்டாக ஒரு நல்ல கேமரா எல்லாத்தையும் வச்சு X200 Pro mini எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் அது வேறு லெவலில் இருக்கும். தெரில, குளோபல் லான்ச் இன்னும் ரூமரில் தாங்க இருக்குது, ரூமரில் தான் இருக்குது இப்போதைக்கு. கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேஷன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப். பயமாக இருக்கும் அவங்களுக்கு, விற்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் இருக்கும். காம்பேக்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலே தான் அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ Xiaomi 14 என்னாச்சு, கடைசியில் 46,000 45,000 விற்க ட்ரை பண்ணாங்கல்ல. அப்படிதான் ஆப்பிள் என்னாச்சு, எவ்வளோ ஃபோன் விற்கிறாங்க. காம்பேக்ட் விட்டு ஓடிட்டாங்க. நான் இல்லைங்க காம்பேக்ட்லாம் வந்து இல்லைங்க அதெல்லாம் மனுஷன் பண்ணுவானா அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. இப்போதைக்கு ஏதோ சாம்சங்கும் பிக்சலும் என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப் அப்படின்ட்டு ஒன்று ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் வந்து இப்போதைக்கு இதுவாக இருக்குது. ஃபியூச்சரில் கஷ்டம் தான், இல்லை ஏதாவது இப்போ மாற்றுறாங்களான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததும் விவோவா? அடுத்தது ஆசோ ZN-1 எண்டா
விவோ X100 ப்ரோவில் மேக்ரோ வந்து 8x தான் போகுது. X200 ப்ரோவில் 20x, X100 30x ஜூம். இஸ் திஸ் கரெக்ட்? அப்படியா? X100 ப்ரோவில் நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேனே ப்ரோ, பயங்கரமான ஃபோட்டோலாம். அந்த பட்டாமச்சியில் தூரத்துலேருந்து எடுத்தேன். மேக்ரோ 8x ஆக போகுது. ஓகே, நீங்கள் அது வந்து மேக்ரோ 8x தான் போகுதுன்னு வருத்தப்படாதீங்க. மேக்ரோ கிளிக் பண்ணாமே நீங்கள் போங்க, அசால்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணும். நான் இதுலையாவது நான் வாண்டடாக என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் லாக் ஆகணும்னு சொல்லி மேக்ரோ கிளிக் பண்ணிட்டு போகிறேன் வச்சா 30x போகுது. X200 ப்ரோவில் 20x போகுது. X100 ப்ரோவில் நான் அந்த பட்டாம்பூச்சி ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன், டெரர் ஃபோட்டோ. அதெல்லாம் அதுக்கெலாம் நான் மேக்ரோ ஆப்ஷனே கிளிக் பண்ண மாட்டேன், ஜூம் பண்ணிட்டே ஃபோக்கஸ் பண்ணும். நார்மலாக ஜூம் பண்ணாலே வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகும். செம்மையாக ஜூம் பண்ணாலும் ஆகும். 20xலாம் போய் நான் எடுத்திருக்கேன் ப்ரோ. நீங்கள் மேக்ரோ ட்ரிகர் பண்ணாமே நீங்கள் போய் பெரிஸ்கோப் கேமரா வச்சு எடுத்து பாருங்கள், சூப்பராக எடுக்கும். நான் 20x 15xலாம் எடுத்திருக்கேன், அசால்ட்டாக எடுக்கும், சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணோம், லாக் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. எனக்கு X100 ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னை வரைக்கும் X100 ப்ரோ வந்து இந்த ஃபோக்கஸிங் வந்து கன்னு வச்சு. ஆனால் இதில் வந்து ரொம்ப அந்த மாதிரி லாக் பண்ணாமே போனால் ஏதாவது நான் அதான் சீரியஸாக சொல்கிறேன். X100 ப்ரோ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருந்தேன், எப்பயுமே நான் மேக்ரோ ஐக்கானை கிளிக்கே பண்ணதில்லை, ஆட்டோலேயே. இதுலேயே அப்படி இதில் என்னன்னா ஒன்ல வட்ஸ் ரொம்ப லேட் ஆகும். இங்கே பாரு, இப்போது இது வந்து நான் எதுவும் பண்ணல, தெரியுதா ஒரு சின்ன ஜெர்க்லாம் இருக்கா? ஆனால் அது இன்னும் ஏதாவது சப்ஜெக்ட்லாம் இருந்ததுன்னு வையன், இன்னும் ஜூம் போக போக அது பூச்சி குட்டியாலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் கஷ்டப்படுவேன், இப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணுறது கஷ்டப்படுவேன்னா. இந்த மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், மேக்ரோ போயிடுவேன். ஸோ அது வந்து எப்பயுமே ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது மேக்ரோவில் தான் ஒரு எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் சார், ஸ்டெபிலைஸ் பண்ணோம், அதுக்காக போவேன். அப்பயும் கூட ஃபோக்கஸ் சாகடிக்கும். நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக மூச்சை பிடிச்சி அமைதியாக அந்த பூச்சோ பூவோ ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சான்னு பார்த்து அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு X100 ப்ரோ செம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை, என்ஜாய் பண்ணுங்கள் X100 ப்ரோ வச்சு. அடுத்தது நிக்கில் ராஜ்குமார் ப்ரோ, இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபாக் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ மிட் ரேஞ்ச் அண்ட் லோ பட்ஜெட்டில் வந்து பெருசாக யாரும் ஃபாக் இஷ்யூ பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அந்த ஃபோனில் வந்து ஃபாக் இஷ்யூ வருது இல்லையா, இல்லை ஃப்ளாக்ஷிப் ஆளுங்க வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து மிட் ரேஞ்சில் வந்திருக்கானா வருது, அளவுக்கு ரிப்போர்ட் பண்ண அந்த அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணலன்னா காரணம் என்ன, மிட் ரேஞ்ச் வாங்குறாங்க எல்லாருமே பேட்டரிக்கும் ஃபோன் கால்க்கு தான் வாங்குறாங்க வாட்ஸா. ஸோ அவங்க யாருமே இந்த அளவுக்கு கேமரா யூஸ் பண்ணல. நம்ம தான் வாண்டடாக என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு சொல்லலாம். இன்னைக்கு ஃபாக் சென்னையில் ஃபுல்லாக ஃபாகு, அப்போ எடுத்துகிட்டு போனார், அது சொன்னார் ஃபாக் ஆகலை அப்படின்னு. ஆமாடா ஆகலை வாட்ஸு, வீடியோ ஷேர் பண்ணி எவ்வளோ வீடியோ தெரியுமா வாட்ஸு, நான் வேணா நல்ல குவாலிட்டி ஃபைல் ஷேர் பண்ணீங்க, அதில் சொல்லியிருந்தீங்க ஃபாக் ஆகலை. ஆமாம், நீ சென்னையில் நாளைக்கு ஃபாக் இருக்குமா? நாளைக்குலாம் இப்போ வேற லெவலில் இருக்கும். நாளைக்கு ப்ரிப்பேர்டாக நான் ஐஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். அது எந்த அளவுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஃபாகில் போகும்போது 2 ஃபோன் எடுத்துன்னு போங்க, இதில் காட்டுங்க ஃபாக் ஆகலை பாருங்கள், இவ்வளோ ஃபாக் போயிட்டு இருக்கு, இந்த இதில் ஃபாக் ஆகலை பாருங்க. ஃபாக் எப்படி இருந்தது திரும்ப நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு தான் இங்கே பாரு, இந்த எவிடன்ஸ் பாரு, இப்படி தான் இருந்தது. ஆமாம், இது எங்கன்னா சேப்பாக்கலலாம். ஆனால் கவர்னர் மாளிகை இருக்குல்ல, அங்கே வந்தேன், இருட்டுக்கு வந்துட்டேன். கவர்னர் மாளிகையிலேருந்து அந்த மரங்கள் ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாக் வெளில போக மாட்டேங்குது டக்குன்னு. அதனால அந்த ஃபிளாக் வந்து மேலே இது பண்ண. நான் கவர்னர் மாளிகை கிட்ட வந்தேன், அங்கேருந்து திரும்ப நான் வீட்டுக்கு வர வரைக்கும் இருட்டில் தான் வந்தேன், சூரியன் வரவே இல்லை வெளில. ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே பாரு வெயிலில் சுற்றிட்டு இருந்தேன், சட்டெல்லாம் வேர்த்து போய் இப்படி இது இல்லையோ, இந்த மரங்கள்லாம் இல்லாத இடத்துல இதுவாக போயிடுது. மரம் இருக்கிற இடத்துலலாம் அவ்வளோ சில்லுங்க. நான் சும்மா பசங்களை எங்கேயா வெளில கூப்பிட்டு போகும்போது பல்லாவரம் பக்கம் வந்தேன்னு வை, அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவில் வச்சு அந்த மரம்லாம், அது அந்த மலையை சுற்றி எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவில். அங்கே வந்தாலே என்னப்பா இங்கே வந்தால் சில்லுன்னு ஆகுதுன்னு கேட்பாங்க எல்லாரும். அவ்வளோ மரம் இருக்குது, பயங்கர சில்லுன்னு இருக்கும். இது காலையில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு மிட்ரேஞ்ச் ஃபோன்லாம் அவ்வளோவா ஹீட் வந்து இதுவாக இந்த கேமரா கிட்ட ஹீட் போகிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மெயினாக ஆகிறது வந்து கேமரா கிட்ட ஹீட்டு, வெளில வந்து கோல்டாக இருக்கிறதுனால தான் அது கண்டென்ஸ் ஆகி அந்த மாதிரி போயிடுது. ஆமாம், உண்மைதான். ஸோ ஆனால் மிட்ரேஞ்சில் வந்து அவ்வளோ ஹீட்டு இது வேணால் ஆகும், 50 டிகிரி கிட்ட பயங்கரமான நீங்கள் டெஸ்டிங் பண்ண ஆகும். ஆனால் இதில் ஃபாக்லாம் வராது வச்சு. இதில் என்ன மேட்டர்னா ஃபாக் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸு. இன்னொன்று இவனுங்க கஸ்டம் லென்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷனு. இன்னொன்று என்னென்னா கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அது இதுன்னு சொல்லி ஏதோ டிசைன் மாற்றுறாங்க சார். அந்த ஓவரால் டிசைனில் ஏதோ மாற்றுறாங்க, அது மாற்றும் போது நடக்குது. ஆனால் வராமல் பண்ண முடியும். எப்படி இவெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இவனும் கஸ்டம் இதுதான் பண்ணுறான் சேஸ்லாம் வச்சு. இத்தனைக்கும் நான் தொடர்ந்து 7.5 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோலாம் எடுத்தேன், ஃபாக்லேயே அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன், எப்படி மாறுது பார்க்கலான்னு. அப்பயே ஆகலை. ஸோ அதனால் பிரச்சனைலாம் இல்லை. ரிட்டர்ன் வரும்போதும் எடுத்தேன், போகும்போதும் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு யாராவது மிட்ரேஞ்ச் ஃபோன் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு ஃபாக் இஷ்யூ இருந்துச்சு? அதான் பார்த்துருக்கேன். நார்டு CE3 இப்போது ரெட்மியில் நோட் 14 ப்ரோ இருக்குல்ல, அதில் கூட லைட்டாக ஃபாக் எட்டி பத்துச்சு. சரி, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எப்பயுமே இருக்குமானா இல்லை வட்ஸ். நிறைய பேர் அதே மாதிரி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறாங்களான்னு இல்லை, ஒரு ரேராக ஒரு சில டிவைஸில் எப்போயாவது நடக்குது, ஒரு சில சுச்சுவேஷனில். அடுத்தது கௌதம் ஞானசேகரன்
ப்ரோ ட்ரெபிள் ஆர் பாஸ் அதிகமாக இருக்கும், அதான் ஹெட்டேக் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெபிள் அதிகமாக இருந்தால் ஹெட்டேக் பாசிபிலிட்டி அதிகம். நேற்று வந்து யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் அவர் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருந்தா ஹெட்டேக் வருது நாடு பட்ஸில். இல்லை எனக்கு என்னென்னா சென்சிட்டிவ், அதான் இவர் சொல்கிறது பார்த்தா ஹை ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவ். இதுக்கு முன்னாடி வேறு ஹெட்செட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பார்ல, அதில் வராது இதில் வருதுன்னா அப்போது ஏதோ மாறி இருக்கலாம் அர்த்தம். எனக்கு இன்னொரு டவுட் வச்சா, ஒரு சிலருக்குலாம் என்ன ஆகுதுன்னா ஃபோனில் இருக்க அந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் அது ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதான் வாட்ச் கட்டினா ஒத்துக்க மாட்டேங்குது, கை வந்து ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற குடையிற மாதிரி இருக்கு, இங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இங்கே வாட்ச் கட்டினதுக்கு இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அப்புறம் இது SpO2 ஆஃப் பண்ண இதுவாக இருக்குது, ஹார்ட் ரேட் SpO2 ஆஃப் பண்ணால் வந்து வலிக்கல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஏதோ வந்து இந்த பாஸ் ட்ரெபிளோ வேற ஏதோ ஒரு இதில் வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஹெட்டேக் வர மாதிரி இருக்கலாம். உண்மைதான். நீ வேற ஏதாவது இதே மாதிரி வச்சு உனக்கு வந்து என்னைக்காவது PWM டிமிங் DC டிமிங் இல்லாத ஃபோன் யூஸ் பண்ணால் கண்ணு எரிஞ்சிருக்கா? இல்லையே, எனக்கும் எரிஞ்சது இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு எரியுது. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்ணு இரிட்டேட் ஆச்சு. S23 டெக்னாலஜி வர அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து எல்லாருக்குமானா இல்லை. இப்போ ஹியூமன்ஸ்க்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோன் செல்ஸ் இருக்குல்ல வச்சு, நம்மளோட கோன் செல்ஸ் தான் கலர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது, அதாவது கலர்ஸ் அந்த அளவுக்கு காட்டுறது. ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா கோன் செல்ஸ் இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து இன்னும் கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே தெரியுமா. அதனால தான் ஒரு சில அந்த இமேஜஸ்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம், இது என்ன கலர் சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு கலர் சொல்லுவாங்கல்ல. அது அப்படிதான், அந்த கோன் செல்ஸோட நம்பர்ஸை பேஸ் பண்ணி எபிலிட்டிஸ் மாறுது. எப்படின்னா ஹனிபீக்கு வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் தெரியும்ல, ஹியூமன்ஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ தெரியும், அதுக்கு ஐஆர்லாம் தெரியும். கண்ணுக்கு நேரம் அது வந்து சன்லேருந்து ஐஆர் வரதையும் அது பார்க்கும். அதே மாதிரி பூனைக்கும் வந்து தெரியும் கண்ணு. அதான் அப்போ என்ன ஆகுது, ஹியூமன்ஸ்லேயும் ஒரு சிலருக்கு என்ன ஆகிடுதுன்னா, அந்த செல்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது கண்ணில். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அது ஆனால் டக்குன்னு எப்படி ரியலைஸ் பண்ண முடியாது. அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஏதோ ஆக்சிடென்டலாக அந்த இடத்துல இருக்கிற அந்த கலர் பற்றியா, அந்த மரத்தில் 5 கலர் தெரியுது அப்படின்னாங்கன்னா அப்போ தான் தெரியும். மற்ற எல்லாருக்கும் அந்த மரத்தில் ஒரு கலர் தான் தெரியும். அந்த மாதிரி எதாவது நடக்கும்போது தான் தெரியும் அந்த அளவுக்கு அக்யூரசி. அந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்டேக் இந்த மாதிரி கேட்கும்போது ஹெட்டேக் வந்து இருக்கு. அடுத்தது பிரவீன் சாரா ப்ரோ, BlackBerry P9943ன்னு ஒரு மொபைல் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்ன ஸ்பெஷல்? 11Kக்கு ஒர்த்தா? பார்த்தா பழைய மொபைல். ஓ இதுவா, யூஸ்டு மொபைல்ரா இது, நான் பார்த்துருக்கேன். பாஷ் டிசைனு. இது ஏன் 11Kக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு? ட்ரெண்டிங்லாம் போல ப்ரோ. ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, போர்ஷ் டிசைனு பார்த்தீங்களா, ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதை யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் நீங்கள் இதுக்கு வந்து பிளாக்பெரியில் கிளாசிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, BB10 OSோட. அது வந்து Q10 வட்சன்லாம் யூஸ் பண்ணியிருக்கான், வட்சன் Q10 யூஸ் பண்ணியிருக்கான், வட்சன் கிளாசிக்கும் யூஸ் பண்ணியிருக்கான், Q20யும் வட்சன் யூஸ் பண்ணியிருக்கான். வட்சன் வந்து Z30க்கு ரிவ்யூ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், Z30க்கும் போட்டிருந்தான். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து லான்ச் இவெண்ட்டே போய் அட்டென்ட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Z10, Z5, Z3 நினைக்கிறேன், Z3, Z30 அதெல்லாம் கிடைக்குதான்னு தெரில. அது கிடைக்குது வட்சா, கிடைக்குது, யூஸ்டாக தான் கிடைக்குது. இது இப்போது எங்கேயோ இருந்து இறக்கிருக்காங்க வட்சா இந்த டிவைஸ். நான் நிறையா பார்த்தேன், OLXல பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். புதுசு மாதிரியே இருக்குது 11K சொல்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிஜிட்டல் டீடாக்ஸ் டிவைஸாக யூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, இது வந்து பார்ஷ் டிசைன் ஆஃப் கிளாசிக் கிடையாது, BB10 OS கிடையாது, BlackBerry OS. சாரி ஓகே BlackBerry 10 தானே. அப்போ இதுன்னு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். BlackBerry 8, 7 OSலாம் ரொம்ப பழசு. இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம், இது வந்து அப்போ இது ப்ராசர் வந்து எப்படின்னா, இது Q10 இருக்குல்ல அந்த ஃபோன் தான். Q10னா OLED, இது வந்து OLED கிடையாது, LCD. ஸோ நீங்கள் இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, 264 இருக்கா, மியூசிக் நல்லாயிருக்கும் ப்ரோ. இதில் வந்து நீங்கள் சைட் லோடிங் இன்னும் ஒர்க் ஆச்சுன்னா ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் இதில் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணலாம். அது ஒர்க் ஆச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். பேட்டரி பேக்கப்லாம் ரொம்ப பிரைட்டாலாம் இருக்காது, ஆவரேஜாக இருக்கும். ஆண்ட்ராய்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டா. அப்படி ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிற ஆப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக யூஸ் பண்ண முடியும். ஃபோன் கால்ஸ், மியூசிக் அல்ட்டியாக இருக்கும், கேமரா ஆவரேஜாக இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும். வெளில எடுத்துகிட்டு போனால் பில்டப் கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த பட்டன்ஸ்லாம் கிளாஸ் பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கே டிசைன் சூப்பராக இருக்குது. அவங்களாம் நல்லா தான் பண்ணாங்க, இப்போ தான் வீணாக போயிட்டு. சூப்பர். அடுத்தது 50 Hz bro, recently got chance to use Samsung Note 8. Noticed the mobile doesn't have camera bump, which is fascinating. All mobiles have camera bump, even high end. இப்போ ஏன் வந்து அந்த மாதிரி பம்ப் இல்லாத இது வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க பம்ப்பு? எங்களுக்கு என்ன, எனக்கு வந்து நான் இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இவங்க யாராவது கேமரா ஃபோன் பண்ணுறவங்க கிட்ட மீட் பண்ண முடிஞ்சதுன்னா, டிசைனர் கிட்ட என்ன சொல்வேன்னா,
இதில் வந்து 80 வாட் சார்ஜிங் கொடுக்குறாங்க வாட்ஸா. இப்போ ஒன் ப்ளஸ்லாம் 100 வாட் கொடுக்குறான், ஷாமி 120 வாட்லாம் கொடுக்குறான். ஸோ அப்போ அவங்க நான் என்ன கேட்பேன்னா 15 அல்ட்ரா பண்ணுறீங்க, 2 வேரியன்ட் பண்ணுங்கள். ஒரு 15 அல்ட்ரா எப்பயும் மாதிரி கேமரா பம்போட இருக்கட்டும், இன்னொரு 15 அல்ட்ரா வந்து கேமரா பம்ப் இல்லாமல் ஃபுல்லாக குண்டாவே திக்னஸ் அதிகமாகிடும். பேட்டரி வந்து ஒரு 11,000 10,000 mAh பேட்டரி போட்டுருங்க, கூலிங் நல்லாவே பண்ணலாம்ல. திக்கான ஃபோனு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கூலிங் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணலாம். அது வந்து எந்தூசியாஸ் டிவைஸாக பண்ணலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட பண்ணிக்கிட்டுமே. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சு, Droid XT912 நினைக்கிறேன், மோட்டோலா 7.2mm, அப்போது தின்னஸ்ட்டு கெவலர் பேக்கோட இருக்கும். அதிலே Droid Maxன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா பெரிய பேட்டரி, அவ்வளோதான். அதே ஃபோனு பெரிய பேட்டரியோடு இருக்கும், அதில் வந்து கேமரா பம்ப் இருக்காது. Droid XTயில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் இருக்கும், தின்னாக இருக்கும். ஏன்னு பார்த்தா இதுதான் டிஃப்ரென்ஸ். இது தான் ஒரே ஃபோன், ஒரே சைஸ் டிஸ்பிளே, எல்லாமே சேம், அதே கெவலர் மெட்டீரியல் எல்லாமே சேம். பம்ப் இருக்கிறது தின் ஃபோனு, பம்ப் இல்லாதது வந்து பெரிய பேட்டரியோடு இருக்கக்கூடிய ஃபோன். இந்த கான்செப்டை ஏன் யாரும் இப்போ பண்ணல அப்படின்னு தான் தோணுது. அன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தின்னா வேணும்னு நினைக்கிறவங்கலாம் 912 அது வாங்கினாங்க, XT912 வாங்கினாங்க. யாரெல்லாம் வந்து எனக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா மேக்ஸுக்கு போனாங்க, Droid Max. இதெல்லாம் பியூட்டிஃபுல் டேஸ் ப்ரோ. இப்பயும் பண்ணலான்றாங்க. இப்போ இது வந்து பம்ப் வந்து என்ன ஆகுதுன்னா, பம்ப் இருக்கிறனாலே அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகுது, எங்கேயாவது தட்டுது, பயமாக இருக்குது. அதுக்கு நல்லா குண்டாக கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். பேட்டரிலாம் அப்போ பண்ணியிருக்காங்களே சாம்சங்கு. அப்போ சாம்சங்கும் பண்ணாங்க. இவன் மோட்டோலா செம்மல்ல வச்சு இந்த Droid XT912 Droid Racer XT இதுதான் வச்சா. இங்கே வர அந்த டைமில் வந்து 4.3 இன்ச்சு 7.1mm இதுதான் தின்னு. அதே சமயம் இதே Droid கூட Droid Max போட்டாங்கன்னா பார்க்குற நீங்களும் அப்படி சும்மா போய் போட்டு பாருங்க. ஸோ அதான் XT912 தின்னாக இருக்கும், Droid Max வந்து குண்டாக இருக்கும். 2013. ஆமாம், அந்த டைமில் 2013. அப்போ தான் BlackBerry 2014. இதுவும் கெவலர். நீங்கள் அங்கே நம்ம இது எல்லாமே ஃபோனர் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட, எல்லாம் இருக்குது, என்ன வேணும் அப்படின்னு மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்துச்சிங்க. அப்போ XTலேயே XT Maxும் வந்துச்சு, அதெல்லாம் ஒரு டைமு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், இப்பயும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஸ்லிம் ஃபோன் கேட்குறீங்களா, அதனால் பண்ண மாட்டேங்க. அப்படி தானே வாட்ஸா சொல்கிறாங்க கேட்டால். ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோல்டபுள் என்னத்த சொல்ல, 4.2mm 3.7mmலாம் போயிட்டாங்க. பர்பஸ் தான் தெரில, அதுக்கேற்ற மாதிரி அது டியூரபிளாகவும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபைனல் கமெண்ட். DS Sparrow, சிவா ப்ரோ உங்களோட பழைய வீடியோக்களில் இன்க்ளூஸ் தமிழ் மொபைல் ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஃபோனில் வந்து கேமரா டு API பார்த்துட்டு வந்து Gcam சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது புது மொபைல் வாங்கி Gcam மூலமாக ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறதுக்கு வசதியாக இருக்கும். இனி வந்து வரும் வீடியோக்களில் Gcam பற்றி பேசுங்கள். இது என்னென்னா இப்போ எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி சப்போர்ட் இருக்குது. ஆமாம், மோஸ்ட்லி சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த ரா, அந்த HDR, அந்த ரா அது மட்டும்தான் வந்து நான் இதிலே செக் பண்ணேன், அதுக்கப்புறம் போட்டு இருக்குது, எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. இதில் இன்னொன்று இருக்கு வச்சு, இப்போ நான் எல்லாமே இந்த level 3 இருக்கா, ஸோ எல்லாம் மேனுவல் எக்ஸ்போஷர், ஆட்டோ எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்குது. ஆமாம், இது சில இது மட்டும் இருக்காது, இந்த AI லாக் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ Gcam எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, Gcam ஆப்ஷன்ஸும் அதிகமாயிட்டனால அந்த .xml ஃபைல் வேணும், அது கரெக்டாக அந்த ரூட்டில் போய் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் Gcam சும்மா இன்ஸ்டால் பண்ணாலே ஒர்க் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்குள்ளே போனாலும் சரி, இல்லை 40,000 ரூபா ஃபோன்ஸ்குள்ளே போனாலும் சரி, Gcam நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி கான்ஃபிகர்லாம் லோட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல அவுட்புட் வரும். அப்படி இல்லாத பட்சத்துலையும் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ ஸ்டாக் கேமராவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்துலேயுமே ஷட்டர் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கேமரா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்கிறனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணல. அதனால தான் இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்படியே தவிர்த்து போகிறோமே தவிர, இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் வேணால் நாங்கள் வந்து கண்டிப்பாக கேமரா டு API எல்லாத்துலேயுமே இருக்குது. மோஸ்ட்லி இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து கேமரா டு API. ஆனால் மோஸ்ட்லி என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்லாம் யாரும் Gcamலாம் யூஸ் பண்ணுறது, Gcam இருக்காது என்ட்ரி லெவலுக்குலாம் வந்து யாரும். இது இப்போ இந்த 7300 ப்ராசர் காமனில் வச்சா, அந்த காமன் போது என்ன ஆயிடுதுன்னா, 7300ல் பிரைமரி சென்சார் ஒர்க் ஆகிற மாதிரி Gcam கிடைக்குது. ஆனால் இப்போ அதே 7300 பேஸ்ட் இப்போது மோட்டோ Edge 50 Neo இருக்கா, அதில் 3 கேமரா இருக்குது. அப்போது மோட்டோ Edge 50 Neoக்காக XML பாப்புலர் ஃபோன்ஸ் மட்டும் நல்லா இது பண்ணிடுறாங்க. பாப்புலர் இல்லாத ஃபோன்ஸு, நார்மல் ஃபோன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து டெவலப்மெண்ட் வந்து இல்லை. எப்பயும் எல்லாம் நம்ம டெவலப்பர்ஸு அவங்க இவங்க பண்ணுறது, என்தூசியஸ்ட் பண்ணுறது தான் இதெல்லாம். சீரியஸாங்க. ஸோ அப்போது இதுதான் மேட்ரு. நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். ஆனால் மோஸ்ட்டாக இப்போ வாட்ஸன் சொன்ன ஃபேக்ட் தான், எல்லா ஃபோன்ஸும் மேக்ஸிமம் எனேபிள்டாக தான் வருது, அதில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஆசை இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ், அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இது அதெல்லாமே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். சில இதில் வந்து பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து டிசேபிள்டாக இருக்கும். உண்மைதான். இந்த 20,000 ரூபா ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து டிசேபிள்டாக இருக்கும், அது பார்த்தா வந்து தெரிஞ்சிடும்.
நான் கண்டிப்பாக அதை சொல்கிறோம். இப்போ சொல்ல போனால் இன்ஃபினிக்ஸ்லாம் கூட கேமரா டிஏபிலாம் இருக்கும். இருக்கும். ஆமாம், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோங்க. ஓகே, ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ். அண்ட் வேறு சில கமெண்ட்ஸ் நம்ம திரும்பியும் அடுத்த வாரம் கமெண்ட்ஸ் சேனல் சந்திப்போம். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து இதில் போடுங்க. ஸோ அது வரைக்கும் சியோச்சன் சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.